அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு வாங்க. நீங்க நடத்திட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடையாது. இந்த மாதத்துல நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் சத்தியம். இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தத்துல, இந்த பிரசங்கத்துல நீங்க கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்குன்னா, நீங்க நடத்துற உங்க வாழ்க்கை உங்களுடையது கிடையாது, அது தேவனுடையது. ஆமென். ஒருத்தர் பொறுப்பா கூப்பிடுறாரு, வாங்க உங்க பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுங்க. ஹலோ, பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுங்கன்னு ஒருத்தர் பொறுப்பா கூப்பிடுறாரு. நீ என்ன பண்ணணும்? யோசிக்கணும், இவர் ஏன் கூப்பிடுறாரு என்ன? நானே சுமந்துக்கிறேன், நானே கஷ்டப்பட்டுக்கிறேன். இந்த கஷ்டத்தை இவர் ஏத்துக்கணும்னு கூப்பிடுறாரு, இறக்கி வைக்கணும்னு கூப்பிடுறாரு. ஏன் கூப்பிடுறாருன்னா, நம்ம வாழ்க்கைக்கு நம்ம காரணம் கிடையாது. நம்ம தான் வாழ்க்கையை நடத்தணும்னு நிறைய பேர் நினைச்சுன்னு இருக்கிறாங்க. நான் ஏன் நல்லா இருக்கிறேன் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும் என் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கை பொறுப்பா வாழணும், அதுவும் பொறுப்பு, சரியா? நீ தான் பாத்துக்கணும். என்ன பாத்துக்கிறது கருத்து, அவர் பாத்துப்பாரு. என்ன இன்னொன்னு, அவர் பாத்துக்கிறாரு பத்தியா, அதை நான் பாக்குறதுதான் என் பொறுப்பு. நீங்க நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கான காரணமே முதல்ல எங்க நம்ம வருது? ஆதாம் என்ன பாவம் செஞ்சான்னு போட்டதுல என்னன்னா, கடவுளை தள்ளிட்டு நான் என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். அதனால தான் அந்த கனியை வச்சார் அடையாளத்துக்கு. தம்பி, உன் மூச்சை, நீ நிக்கிற பூமியை, நீ சாப்பிடுற பழங்களை, காய்கறிகளை, பாக்குற எல்லாத்தையும் உண்டாக்குறது நான். என்னை தள்ளிட்டு ஒரு வாழ்க்கை ஒண்ணு வாழலாம், அதுக்கு அடையாளம் தான் அந்த பழம். நம்ம பாஷையில சொல்ல போனா அந்த பழம் அதுக்குதான் அடையாளம். இப்பா நீ வந்து என்னை தள்ளிட்டு ஒரு வாழ்க்கை வாழலாம், அந்த வாழ்க்கை வாழறதுக்கான ஒரு அடையாளமா தான் இந்த பழத்தை வச்சிருக்கிறேன். அதை நீ சாப்பிட்டேன்னா என்ன காட்டுறேன்னா, நீங்க வேணா என் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நீ காட்டுற. ஆனா அதை சாப்பிட்றதுனால என்ன சொன்னாரு? சாப்பிட்டீங்கன்னா என்ன சொன்னாரு? சாகவே சாவாயின்னு சொன்னார். சாகவே. இப்ப எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட இல்லாதவங்க எல்லாமே சாகவே சாவாயின்னு நம்ம நினைச்சு மூச்சு போச்சுன்னா போனோமா, எல்லாம் நடப்பணமா சுத்தி நிற்குது. நடப்பணமா சுத்தி நிற்குது. என்னன்னா, கடவுள் இல்லாத வாழ்க்கையில சாகவே சாவாய். எல்லாத்தையும் நான் தான் பண்ணணும், நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும், என் குடும்பத்தை நான் தான் கவனிக்கணும், என் பிள்ளைங்களை நான் தான் கவனிக்கணும், என் வீட்டுக்காரரை நான் தான் கவனிக்கணும், என் மனைவியை நான் தான் கவனிக்கணும், பசங்க எங்க அப்பா அம்மா தான் எல்லாம் அப்படின்னு இல்லை. நான் தான் என் வாழ்க்கையை பொறுப்பா பாத்துக்கணும். இல்லை, அவர் தான் பொறுப்பு. நம்ம வாழ்க்கைக்கு அவர் தான் பொறுப்பு. கூப்பிடாரு பாருங்க தைரியமா. இன்னொரு வசனம் இருக்குது, ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் போது நீ எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இலைப்பாடுதல் தரும். நான் ஃபர்ஸ்ட் பாரத்தை பத்தி பேசுறேன். பாரம்னா என்ன? நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம், பாரம்னா பிள்ளைங்க பெரிய பாரம், மனைவி பெரிய பாரம், புருஷன் பெரிய பாரம். இதெல்லாம் பாரம் கிடையாது. இது பார்க்கிற பாரம். பார்க்காத பாரம் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? நம்மளே அறியாம சில கஷ்டங்களே போவாது நம்ம. இதெல்லாம் போகுமா என் வாழ்க்கையை விட்டு? இந்த கஷ்டம், இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை, இதெல்லாம் எனக்கு என்ன விட்டு போகுமா, மாறுமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள என்ன பண்ணிருப்போம்னா நினைச்சுன்னு இருக்கும்.